ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா, சும்மா கேரட் பீன்ஸ் போட்டு மீல் மேக்கர் போட்டு ஒரு புலாவ் மாதிரி தான் பண்ண போறோம். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் தேவையில்லை. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து கொஞ்சமா நெய்யும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். காஞ்ச உடனே நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். நெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை எல்லாம் போட்டிருக்கேன். இது பொரியட்டும். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். வேறு வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ரைஸுன்றதுனால கூட கொஞ்சம் உப்பு அதிகமாகவே சேர்க்குறேன். இது கூட இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு 3 பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா மீல் மேக்கரை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஓரளவு இதுவாகிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் அப்படியே போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சா போதும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் இது கூட வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் ஒயிட்டாக வேணும்னு ஒயிட்டாகவே செய்கிறேன். அதனால தக்காளி வெங்காயம் சேர்க்கல. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சோம். குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கேரட் பீன்ஸ், பட்டை கிராம்பு ஏலக்காய், இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் போட்டு வதக்கணும். அப்புறம் மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டாச்சு. கேரட் பீன்ஸ் போட்டாச்சு. வேறு உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதையும் போட்டுக்கலாம். இப்போ அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறதுனால நார்மல் ரைஸ் தான். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்தோம்னா விசில் போட்டுடலாம். அப்போ ஸ்டீம் போயிடுச்சு. வந்து குக்கரை திறந்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை. பாத்திரம் மாற்றிடலாம். இங்கே பாருங்க, அடியெல்லாம் பிடிக்கல, குழையவும் இல்லை. சூப்பராக வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கர், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு. ஹாய்ப்பா, இன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ண போறேன்னா, சரி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இருக்கு, தோசை தான். முட்டை வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி பன்னீர் மசாலா மாதிரி முட்டையை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்கிறேன். 5 முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 3 உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்தபடி. நல்லா பன்னீர் மசாலா மாதிரியே சூப்பராக இருக்கும். பன்னீரை வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு, இதுக்கு எவ்வளவு வேணுமோ அது மட்டும் போட்டுக்கலாம். இது கூட கரம் மசாலா, மஞ்சத்தூள் எதுவுமே வேணாம். என்ன போட்டால் கலர் ஆயிரும். இது ஒயிட்டா வேணுன்றதுனால நான் வந்து உப்பு மட்டும் இதுல சேர்த்துக்கிறேன். தாளிக்கும் போது நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். பன்னீர் மசாலா மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா இதை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து அடிச்சோம் இல்லையா, அந்த முட்டையை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றி உள்ள ஸ்டாண்ட் வச்சுருக்கேன்.
ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த முட்டையை வந்து உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து டைட்டா மூடணும். இந்த பாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கு, மூட முடியல. அதனால அதை விட கொஞ்சம் சின்ன பாத்திரத்துல எண்ணெய் தடவிட்டு அந்த நம்ம இது பண்ண முட்டையை போட்டுட்டு இதையும் மூடணும், இந்த பாத்திரத்தையும் மூடணும். இதை மூடிடலாம். மூடிட்டு இதையும் மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும். பார்க்கலாம்ப்பா. 15 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்களேன், நல்லாவே வெந்துருச்சு. ஒட்டாம வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். உடனே எடுக்க வேணாம், ஆற விட்டு எடுக்கணும். என்ன பண்ண போறேன், இதில் எடுத்துட்டு இந்த தண்ணியை எடுத்துட்டு இதுலயே நம்ம தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடுறேன் நான். தண்ணியை கீழே ஊற்றிடலாம். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கெச்சப்பு. கஸ்தூரி மேத்தி இல்லைங்க, போட்டா நல்லா இருக்கும். இல்லை போட்டா அப்படி பன்னீர் மாதிரியே இருக்கும். இல்லை இது வந்து என்னோட ரெசிபி கிடையாது. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குப்பா, ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. அதனால தான் ட்ரை பண்றேன். ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க நல்லா இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணா பன்னீர் மாதிரியே இருக்கும் அப்படி. அவங்க வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு யாரும் சொன்னாங்களா. அதுதான் சரி, போர் அடிக்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னா கொஞ்சமா ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இது பண்ணலாம். இது கொஞ்சம் சதுரமான பாக்ஸில் போட்டிங்கன்னா நல்லா வரும்னு நினைக்கிறேன். உடையுது கீழே கூட. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடணும் இல்லையா, நீங்கள் ப்ராப்பராக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். நான் இதையே அப்படி சதுரமாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா, நல்லா பன்னீர் மாதிரி கட் பண்ணிட்டேன். பாருங்களேன், ஸ்மூத்தா நல்லா இருக்குல்ல. இது இன்னுமே பாத்திரம் நான் வந்து முன்னாடி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தடவினேன். அந்த பாத்திரம் மூடுறதுக்கு சரியா வரல, வேற பாத்திரத்துல மாத்தினேன். அதனால எண்ணெய் சரியா ஒட்டலையான்னு தெரியல. ஆனா ஓரளவு நல்லா ஷேப்பா நல்லா வெந்து நீட்டா வந்திருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. கட் பண்ணியாச்சு. இப்ப வந்து நான் தாளிச்சு விட்டுருக்கேன் இல்லையா, பாருங்களேன். இதுல வந்து என்ன போட்டிருக்கேன், ஒண்ணுமே இல்லை. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா மட்டும்தான் போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு அந்த மாதிரி எல்லாம் தாளிக்கல. நம்ம வந்து ஆல்ரெடி முட்டையில வந்து உப்பு போட்டுட்டோம். உப்பு மட்டும் தான் போட்டோம், வேற எதுவும் போடல. இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கத்துறானுங்க, ரோடே அவனுங்களுக்கு, யாரும் போக கூடாது. இப்ப என்ன ஆச்சுன்னு பாப்போம்பா. ரொம்ப சூடாயிருச்சு போனு, அதனால கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம், 2 தக்காளி, 2 வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமா கெச்சப் ஊற்றிக்கலாம். அப்பதான் அந்த ஸ்வீட்னஸோட நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட முட்டை இருக்கு இல்லையா, நம்ம வேக வச்ச முட்டை, அதை வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து ஆல்ரெடி காலையில் செஞ்ச பன்னீரில் கொஞ்சம் மீதி, இதையும் இதில் போட்டுடுறேன். இந்த பன்னீர் செய்யறதுக்கு பிளான் பண்ணி தான் பன்னீர் பத்தாதேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்போ ஒன்றும் இல்லை, அடுப்பு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு விட்டுறலாம். இந்த டைமில் கொஞ்சம் பட்டராவது நெய்யாவது போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. இந்த டைமில் தான் நம்ம கஸ்தூரி மேத்தி போடணும். கஸ்தூரி மேத்தி இல்லை, அது வாங்கி வச்சாலும் எப்பயாவது செய்யும் போது அந்த கஸ்தூரி மேத்தி வந்து கருப்பாயிருது, அதனால தூக்கி போட்டுடுற ஒரு மாதிரி ஆயிருது. அவ்வளோதாங்க. இப்போ மூடி வச்சு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா மேலே எண்ணெய் கட்டி நிற்கும் போது நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை நிறுத்திடலாம். தோசை வேற ஊற்றணும். தோசைக்கு இதுக்கு காம்பினேஷன், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். கொதிக்கட்டும். நல்லா சிம்மில் வச்சிடுறேன். இந்த டைம்ல கொத்தமல்லி தூவிடலாம். சூப்பரான எக் பன்னீர் கிரேவி ரெடி. சூப்பரா. நீங்களும் இந்த மாதிரி முட்டை இருந்தா பசங்க பன்னீர் கேட்டாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா, ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கு செம்மையா இருக்கும். புலாவ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதே கொஞ்சம் இறுக்கமா செஞ்சு நீங்க வந்து
சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரைஸ்க்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் அடுப்பை நிறுத்தல, சிம்மில் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான்ப்பா, தோசைலாம் ஊற்றியாச்சு, சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு வந்து எப்பவுமே கல் தோசை தான், ஆல் டைம் ஃபேவரட் கல் தோசை தான். இப்போ வந்து சூப்பராக எக் பன்னீர் மசாலா வச்சு தோசையை சாப்பிட்றலாம். எப்படி இருக்குன்னு நானே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்குறேன். பன்னீர் மாதிரியே இருக்குப்பா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.